உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். நடிகை முமைத் கானை வந்து ஒரு விசாரணைக்கு உட்கார வச்சுருக்காங்க. அப்படி விசாரணைக்கு உட்கார வச்சிருக்கும் போது முமைத் கான் சொல்கிற அந்த வாக்குமூலம் வந்து அங்கே இருக்கிற போலீஸாருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. என்னென்னா, நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், கண்ட மேனிக்கு வந்து சிகரெட் பிடிப்பேன், இதெல்லாம் தாண்டி ஒரே நாளில் 4 ஆண்களுடன் டேட்டிங் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக எல்லோரும், எந்த பெண்ணாக இருந்தாலும் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து எந்த வித போதை பழக்கமும் கிடையாது, என்னை வந்து தவறாக இந்த வழக்கில் சிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அழற ஒரு காட்சி. அதை பார்க்குறாங்க. சரி, ஓகே, நடிகை வந்து எதை வேணாலும் தப்பிக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க, இருந்தாலும் மேற்கொண்டு நாங்கள் வந்து விசாரணையை ஆரம்பிப்போம், ஸ்ட்ராங்காக உங்கள் பேரில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு வந்து ஹைதராபாத் போலீஸ், தெலுங்கானா போலீஸ் வந்து போதை தடுப்பு போலீஸு அவங்கள வந்து அனுப்பிச்சிடுறாங்க. என்ன காரணம்னா, முமைத் கான் தெலுங்கு பிக் பாஸுக்குள்ளே சீசன் 1 வந்து இருக்காங்க. இருந்தப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த பிக் பாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. தெலுங்கானா போலீஸுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கும்பல் ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. மிகப்பெரிய கொண்டாட்டத்தோட ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பண்ணை வீட்டில். அங்கே வந்து போதை பொருட்கள்லாம் பயன்பாட்டில் உள்ளது, எல்லாம் பெரிய இடத்து பசங்க அப்படின் பொழுது, சரி கோழி அமுக்கிற மாதிரி போய் அமுக்கிடுவோன்ட்டு போய் அந்த இடத்துல போய் அப்படியே சுற்று போட்டு எல்லாரையும் போய் மடக்கிறாங்க. மடக்குனா அதில் நிறைய சினிமா பிரபலங்களுடைய வாரிசு. போலீஸுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக ஆகிட்டது. ரைட், ஓகே, எல்லோரும் பிடிச்சின்னு வந்து விசாரிக்கும் பொழுது இப்போ தாங்க கிளம்பி முமைத் கான் போனாங்க. இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணதே முமைத் கான் தான் A1 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து அவங்க விசாரணைக்கு கூட்டின்னு வருவாங்க. ஏங்க, நான் வந்து உண்மையிலே எந்த வித தவறும் செய்யாமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து எப்படி வெளியே போக முடியும், எதுவுமே கிடையாதுங்கன்னு சொல்லும்பொழுது போலீஸ் அதை நம்மளை கொண்டு போய் இந்த விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த விசாரணை சொல்கிறாங்க வந்து, எனக்கு மது பழக்கம் உண்டு, சிகரெட் பிடிப்பேன், ஒரே நல்ல 4 ஆண்களோட டேட்டிங் போவேன், மற்றபடி எந்த போதை வசதியும் கிடையாது, இது வந்து திட்டமிட்டு என் மேலே யாரை வந்து பழி வாங்கிறதுக்காக பண்ணியிருக்கிற வேலை அப்படின்னு. அப்புறமா அவங்களுடைய நகம், முடி, அப்புறம் ரத்த மாதிரி இதெல்லாம் சாம்பிளுக்கு எடுத்து போய் கடைசியில் வந்து உங்கள் பேரில் குற்றம் இல்லை அப்படின்னு அவங்க வந்து அவங்கள ரிலீஸ் விட்டுட்டாங்க, அந்த வழக்கிலேருந்து விடுவிச்சிட்டாங்க. அதன் பிறகு முமைத் கான் கொடுத்த பேட்டி வந்து, ஒரு பிரபலமான ஒரு தெலுங்கு நடிகர், அவர் கூட நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அது வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, ரொம்ப டார்ச்சர் ஆகிப்போச்சு. நீங்கள் விருப்பமாக போகிறது ஒன்று, ஒரு கட்டத்தில் வந்து சைக்கோதனமாக நடக்க ஆரம்பித்தாப்புல. நானும் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. அப்புறம் என் பட வாய்ப்புகள்லாம் வந்து அவர் வந்து தடுத்தார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரை நான் வந்து செட்டில் வச்சு அடின்னு அடிச்சிட்டேன், யாருக்கும் தெரியாது. அந்த கோபத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் என்னை இவ்வளோ பெரிய வழக்கில், ஏன்னா அந்த வழக்கில் மாட்டினா வெளியே வர்றது கஷ்டம், எப்படி என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் தெய்வாதீனமாக இந்த பிக் பாஸ் வீடு காப்பாற்றுச்சு. அதை தாண்டி நான் சொன்ன ஓப்பனாக பேசுனது, அப்புறம் என்னுடைய நகம், முடி, ரத்த மாதிரிகள் இதெல்லாம் பார்த்துட்டு நான் குற்றம் இல்லாதவன்னு விட்டுட்டாங்க. இதுதாங்க சினிமா உலகம். இதை தவிர என்ன பண்ண முடியும் அந்த சினிமா உலகத்தில்? நான் வந்து கிட்டத்தட்ட 17 வயசில் நடிக்க வந்துவேன், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன் நான். அதை தாண்டி இன்னும் மனிதர்களை தாண்டி மிருகங்களை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வேதனையான ஒரு பேட்டி வந்து, ஒரு நடிகைக்கே ஒரு வேதனையான பேட்டி வந்து. அப்புறம் அந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க வந்து, மறுபடியும் அவங்கள சேர்த்துக்கல. இந்த விசாரணைக்கு போனவுடனே ஏதோ பிக் பாஸ் பேரே கெட்டு போச்சு, ஆச்சா போச்சான்னு சொல்லி அப்புறம் அவங்கள வெளியேற்றப்பட்டார் வந்து. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, முமைத் கானுடைய ஒரு பேட்டி வந்து அதை பார்த்தோன்னே பயங்கர அதிர்ச்சி ஆகிப்போச்சு. ஏன்னா என் பேர் மீனா குமாரின்ற அந்த சாங்கு எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும் உங்களுக்கு, கந்தசாமி படத்தில். அப்புறம் வந்து போக்கிரி படத்தில் வர டான்ஸு, இது மாதிரி ஒரு சாங்க்கு சில படங்களில், மம்மட்டியான் மாதிரியான படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நான் வந்து கட்டில் மேலே இருந்து கீழே விழுந்து என் வந்து தலையில் இருக்கிற ஒரு 5 நரம்புகள் வந்து வெடிச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு 1 மாதம் கோமாவில் இருந்தேன். அதன் பிறகு மீண்டு வந்தப்போ எனக்கு டாக்டர்ஸ் பண்ண அட்வைஸ் என்னென்னா, கிட்டத்தட்ட சில வருடங்கள் நீங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் கலந்துக்கூடாது, குறிப்பாக பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும், சாப்பிட்றோமா, இது பண்ணுறோமா, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணோமா, அவ்வளோதான், மற்றது எதையும் போட்டு நீங்கள் வந்து மண்டைக்குள்ளே குழப்பிக்கக்கூடாது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்,
இப்படியா சொல்லி 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 7 வருஷங்கள் ஆகிப்போச்சு நான் குணமாகறதுக்கு. இடையெல்லாம் நான் வந்து உடல்லாம் பெருத்து போய் அந்த பெருத்த உடல்லேருந்து நான் மீண்டு வரதுக்குள்ளே பெரிய இது ஆகிப்போச்சு. என் உடல் ரீதியான இதை தாண்டி மன ரீதியான பாதிப்பு அதிகமாகிடுச்சு. ஆனால் அந்த சினிமாவில் நான் வந்து போராடி வந்த கஷ்டத்தை தாண்டி இந்த 7 வருஷம் நான் இருந்த கஷ்டம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து தாங்க முடியாத கொடுமை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து முமைத் கான் வந்து இந்த டான்ஸ் ஆடுறாங்க, ஐட்டம் சாங் ஆடுறாங்க, அப்புறமா வந்து 2 பீஸில் ஆடுறாங்க, அவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குது, ஒரே நாளில் 4 பேரோட டேட்டிங் போகும், அதெல்லாம் அவங்க சொந்த விஷயம். அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணாக இப்போ விருப்பப்பட்டால் அந்த தொழிலுக்கு வந்திருப்பாங்க, இல்லை விருப்பப்பட்டால் இந்த நடிப்புக்கு வந்திருப்பாங்க, இல்லை விருப்பப்பட்டால் எனக்கு வந்து ஒரு ஐட்டம் சாங் ஆடணும்னு வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் சினிமா கனவு, அவங்களுக்கும் வந்து கதாநாயகி கனவு, இதெல்லாம் இருக்க தான் செஞ்சுருக்கோம். அது இருக்கும். அதனால் அதெல்லாம் மீறி காலமும் சூழ்நிலையும் ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிற்கும்போது அதனுடைய வழி அவங்களுக்கு தான் தெரியும். சினிமா மாதிரியான ஒரு ஏரியாவுக்குள் இங்கே போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே அதுவும் வந்து நல்லா போத்தி போத்தி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நடித்தாலே இந்த உலகம் விடவே விடாது. 2 பீஸ்லேயும் அப்புறம் வந்து ஐட்டம் சாங்லேயும் ஆடினா இங்கே என்ன பண்ணுவாங்க வந்து அதெல்லாம் கடந்து தான் வந்துட்டேன் நான் அப்படின்னு அந்த வேதனையோடு சொல்கிற ஒரு விஷயம். நான் வந்து ஏன் வந்து இந்த சினிமாவுக்குள்ளே வந்தேன் அப்படின்பொழுது, எங்கள் அப்பா சரி கிடையாதுன்னா விட்டுட்டு ஓடிட்டார். நீங்கள் பெரும்பான்மையான நடிகைகளுடைய பெரும்பான்மை, நான் எதுவாக சொல்லலை, இப்போ கூட சமீபத்தில் பாலிவுட் நடிகை தபு, ஏன் உங்கள் அப்பா பேரை நீங்கள் சேர்த்துக்கல அப்படின்னு, நான் 3 வயசாக இருக்கும் முறை அந்த ஆள் விட்டுட்டு ஓடிட்டான், எங்கே இருக்காருன்னு தெரியாது, நான் ஏன் அந்த ஆள் பேரை சேர்க்கணும், நான் எங்கள் அம்மா தான் வந்து என்னை வளர்த்தாங்க, எங்கள் அம்மா தான் போராடி இந்த நிலைமை கொண்டு வந்தாங்க, நான் ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு. அதே போல் தான் முமைத் கான். உண்மை பார்த்தீங்கன்னா முமைத் கானுக்கு தமிழ் சினிமா மேலே ஒரு தனி பாசம் உண்டுங்க. இது எப்போ அந்த கந்தசாமி பட சமயத்தில் இந்த எம் பேரு மீனாகுமாரி ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கும். இவர் முகேஷ் திவாரி தான் அந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார். அது ஒரு செட்டு போட்டு எடுத்தாங்க. நான் வந்து இயக்குனர் சுசி கணேசனை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ அந்த செட்டுக்குள்ளே அந்த சாங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பஸ்ஸு மாதிரி வந்து. ஆக்சுவலாக என்னென்னா முகேஷ் திவாரி காத்துக்கிட்டு இருக்கார். முகேஷ் திவாரி யாருன்னு தெரியும், போக்கிரி படத்தில் போலீஸாக நடிச்சிருப்பார் பாருங்க, அவர் தான் வந்து அசினை லவ் பண்ணுறத வடிவேல போய் ஒரே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அவர் தான். அவர் வந்து உட்காந்துட்டு பாம்பேலேருந்து வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. முமைத் கான் வரவே இல்லை. இங்கே சுசி கணேசன் பயங்கர டென்ஷன் ஆகி வந்த உடனே கத்துன்னு கத்துனோடனே அந்த நேராக போய் டைரக்டர் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு, சாரி சார், ஃப்ளைட் ஏதோ லேட்டு போலுது, என்னை மன்னிச்சிடுங்க சார்னு சொன்னோன்னே அப்படி ரொம்ப கூல் ஆகிட்டார். ஏன்னா சாரி சார் எனக்கு காரணம் சொன்னாலே ஓகே, வந்தாச்சு, செட்டுக்குள்ளே வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், காலில் விழுந்து இது கேட்டு அதுக்கான காரணத்தை சொல்லி அடுத்த நிமிஷமே ரெடியாகி எக்ஸ்ட்ரா கால் ஷீட்டோட நேரத்தை ஒதுக்கி நடித்து கொடுத்துட்டு போனாங்க. வந்து இதுதாங்க வந்து அவருடைய தந்தை முமைத் கானுடைய அப்பா யாருன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவர், அதாவது பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர், பொம்பாயில் செட்டில் ஆனவங்க. அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சால் திருச்சியை பூர்வீகமாக கொண்டவங்க. வந்து அதனால தான் முமைத் கான் வந்து இந்த தமிழ் படத்தில் நடிக்கிறதுல அவ்வளோ பெரிய விருப்பம். தமிழ் படம் தான் அவங்களுக்கு வந்து. அப்படி இருந்த அந்த முமைத் கானுடைய ரோல் மாடல் யார் அப்படின்னா மறைந்த சில்க் சுமிதா தான். இது வந்து பல இடங்களில் சொல்லியிருக்கு. நான் நடிகையாக நான் கதாநாயகியாக ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு நான் வந்துட்ட பிறகு ஐட்டம் சாங்கில் ஆட வச்சாங்க, கவர்ச்சியான ரோல் கொடுக்க வச்சாங்க. அதை தாண்டி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு நிறைய தொந்தரவுகள், டார்ச்சர்கள் இதெல்லாம் இருந்திருக்குது. வந்து அதையெல்லாம் கடந்து தான் அந்த சினிமாவுக்குள்ளே நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், ஆடிக்கிட்டே இருக்கிறேன். அது காரணம் என்னென்னா பொருளாதாரம் தான். நான் காரில் போனோம், என் மும்பையில் இருக்கிறேன், வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்கணும், அப்புறம் என் மேக்கப்புக்கான ஒரு நாள் செலவு எவ்வளோன்னு பார்க்கணும், இது தவிர நான் பார்ட்டிக்கு போகணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுக்கு நான் சம்பாரிச்சு தான் ஆகணும். அதுக்கு நான் எதையும் குறை சொல்ல மாட்டேன், என்ன டைரக்டர் சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன் அப்படின்னு ஓப்பனான ஒரு பேட்டி வந்து. இதெல்லாம் மீறி நான் சில்க் சுமிதாவுடைய அந்த வாழ்க்கையை நான் படிச்சிருக்கிறேன். நான் வந்து பேட்டியாக படிச்சிருக்கிறேன். பல தகவல் எனக்கு தெரியும். எனக்கு அதுதான் பெரிய ஒரு இன்ஸ்பயராக இருந்தது இந்த சினிமாவுக்குள்ளே. ஏன்னா எந்தவித பின்புலமும் இல்லாமல் இங்கே வந்து சிலுக்கு அந்த காலகட்டங்கள், இப்போல்லாம் சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாம் இருக்குது. வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு திருக்கி விட்டலாம். இப்போ முமைத் கான் கொடுத்த அந்த இன்டர்வியூ கூட பாருங்கள், வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கோமாவில் வந்து 7 வருஷமாக வெளியே வரலன்ற இந்த விஷயம் இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம் ஆகுது. ஆனால் அப்போ எதுவும் பிரிண்ட் மீடியாவை தவிர வேறு எது இல்லாத காலகட்டத்தில் சில்க் சுமிதா இந்த திரைப்பட உலகில் என்னென்ன கஷ்டங்கள் பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் வந்து நடிக்க ஆரம்பித்தேன். அப்படின்னு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா, சிலுக்குக்கு நடந்த ஒரு பெரிய விவகாரம் முமைத் கானுக்கு நடந்திருக்குன்னு ஒரு தடவை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன். என்னென்னா, சிலுக்கு அப்போ பிஸியாக இருக்கிற நேரம் மோகன் ஹீரோவாக நடித்த ஒரு படம், அந்த படத்தில் வந்து சத்யராஜ் ஒரு
சின்ன ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி பெரிய நடிகராக கூட இல்லை. அப்போ சிலுக்கும் சத்யராஜும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போது சத்யராஜ் என்ன பண்ணிட்டாரு, நல்ல பெரிய ஷூ போட்டுன்னு சிலுக்கோட காலை வந்து மிதிச்சிட்டார். மிதித்த உடனே ஓன்னு கத்தி அந்த செட்டுக்குள்ளே சில்க் சுமிதா அழுது, இந்த ஆள் வந்து வேணும்னே என் காலை மிதிச்சிட்டாரு, என் மேலே உள்ள காண்டில் மிதிச்சிட்டாரு, நான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் ஆடுறேன், இவருக்கு வந்து டான்ஸ் ஆட வரல, என்னை வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தார், என்னென்னமோ காரணம் சொல்லி படப்பிடிப்புலேருந்து வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டா சத்யராஜில் ஒன்றுமே புரியல. சத்யராஜ் வந்து பேசிக்காக ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். அவருக்கு வந்து இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு இதெல்லாம் பயிற்சிலாம் இல்லை. துணை கதாபாத்திரத்தில் நிறைய நடிச்சுக்கிட்டு இருந்தார் இதுவாக. அதுக்கப்புறம் டைரக்டர், ப்ரொடியூசர் எவ்வளோ பேர் போய் சமாதானம் பண்ணாங்க. கடைசியில் சத்யராஜே வந்து உண்மையிலே எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது மேடம், சாரி, தெரியாமல் தான் கால் பட்டுடுச்சு, மற்றபடி எதுவுமே கிடையாது, நான் எந்த நோக்கத்தோடையும் பார்க்கல, நானும் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணுன்றதுக்காக தான் கிடைச்ச ரோல்லாம் நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய இடத்து பையங்க இவர், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டார்னு ஒரு மாதிரி கூலாகி சிலுக்கு வந்து நடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு ஜீவான்னு ஒரு படம், சத்யராஜா அமலாவும் நடித்த படம், பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்தில் ஏறக்குறைய 2வது கதாநாயகியாக சில்க்கு நடிச்சிருக்கோம். அப்போ தான் வந்து சில்க்கு வந்து சத்யராஜ்கிட்ட தன்னுடைய பர்சனல் விஷயங்கள், தனக்கு ஏற்பட்ட துரோகங்கள் ஒரு ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கணும்ல, அப்படி சொல்லி அழுது, அந்த நேரத்தில் உங்களெல்லாம் நான் வந்து திட்டிருக்கிறேன், உங்களெல்லாம் வந்து அவமானப்படுத்தியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அங்கே வந்து மன்னிப்பு கேட்டப்போ, சத்யராஜ் அதெல்லாம் விடுங்க, சினிமாவில் அதெல்லாம் சகஜம், ஆனால் அதை நீங்கள் மறக்காமல் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களே அப்படின்ற அளவுக்கு அவர் சொன்ன விஷயங்கள். இந்த பேட்டி, இந்த சம்பவம் வந்து முமைத் கானுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயர் ஆகி அவருடைய வாழ்க்கையிலும், அந்த நடிகர் யாருன்னு சொல்ல, அதே போல் தான் அந்த நடிகரை வந்து திட்டி ஆரம்பத்தில் பாலிவுட்டில் அவமானப்படுத்தி, அதன் பிறகு அவருடைய ஒரு பெரிய படத்தில் முமைத் கான் இருக்கட்டும்னு சொல்லி அவர் வந்து ஓகே பண்ணி கொடுத்ததுனால நேராக போய் அந்த நடிகருடைய காலில் நான் விழுந்துட்டேன், விழுந்தோடனே அவங்க எழுந்துருமான்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. எனக்கு இதே போல் தான் வந்து சில்க் ஏற்பட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி சரி வந்தாச்சு, உள்ளே இறங்கியாச்சு, இதையெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து குறிப்பாக மும்பையில் இருந்த முமைத் கான் அதன் பிறகு ஹைதராபாத்தில் வந்து செட்டில் ஆகியாச்சு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டிரைவர் ஒரு தெலுங்கு மீடியாவில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட முமைத் கான் வந்து என் கேப்பில் வந்து கோவா போகலாமான்னு சொல்லி கோவாவுக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போய் போகிற வழிலாம் டோலுக்கெலாம் நான் தான் காசு கட்டினேன், 2 நாளில் திரும்பி வந்துடலான்னு சொல்லி 8 நாள் வந்து இந்த கோவாவில் இருந்துட்டு திரும்பி வரும்போது என்கிட்ட ஒன்றுமே காசு கொடுக்காம இங்கே வந்து அவங்க வீட்டில் இறங்கிட்டு கதவு தாப்பால் போட்டுன்னு எனக்கு சுத்தமாக எதுவுமே, அதாவது ஒரு டீசல் காசு கொடுக்கல, டோல் காசு கொடுக்கல, கிட்டத்தட்ட 45,000 ரூபா அதனுடைய காசு, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேட்டி கொடுத்து சர்ச்சையாகி, அந்த நேரம் உண்மையாக முமைத் கான் கையில் காசு இல்லை, எங்கே போயிருக்காங்க காசுக்காக காசு இல்லை. அதன் பிறகு அதை கேள்விப்பட்டு ஒரு ஹீரோ வந்து அந்த காசை கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்து இவ்வளோ, அதாவது வந்து ஒரு நடிகைன்னா நீங்கள் என்ன வேணாலும் என்னை வந்து விமர்சனம் பண்ணிட்டு போயிடலாம், என்ன வேணாலும் என்னை தாழ்வாக பேசிட்டு போயிடலாம், அதை தாண்டி எங்களுக்கான வழின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு விஷயந்தான். இந்த 7 வருஷம் நான் பட்ட அவஸ்தை, 7 வருஷம் நான் பொருளாதார ரீதியாக நான் பட்ட கஷ்டங்கள் வந்து சொல்லவே முடியாது. நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய சினிமா பிரபலங்கள்லாம் இருக்காங்க, யார் பேர் சொல்ல விரும்பலை அப்படின்ட்டாங்க. வந்து அதில் ஒரு கட்டத்தில் எனக்கு பெரிய பொருளாதார நெருக்கடி, ஒன்றுமே போல, நடிக்கவும் கூப்பிடல, ஒன்றும் இல்லை, உடம்பு பெருத்து போச்சு, வீட்லேயே இருக்கணும், மருந்து மாத்திரை சாப்பிட்ணும், சாப்பாடு செலவு இருக்குது, யாரும் கிடையாது. அதில் உதவி கேட்டவுடனே கிட்டத்தட்ட அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து மொத்த பேரும் லெஃப்ட் ஆகிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுது. எல்லாருக்குமான ஒரு விஷயம் என்னென்னா, குறிப்பாக பெண்களுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எப்போவுமே சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். யாரையும் நம்பாதீங்க, இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாதீங்க, இன்னைக்கு பேசுவாங்க, அதன் பிறகு உங்களை காயப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல மீண்டும் வருகிறார் முமைத் கான். வரட்டும், ஒரு பெண்ணாக அவங்க பட்ட வழிகள்லாம் தாண்டி ஒரு நடிகையாக அவங்க மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.